பொதுவாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நிறத்தை பற்றிய ஞானத்துக்கு கண் தேவை, ஒலியை பற்றிய ஞானத்துக்கு காதுங்கிறது தேவை, இப்படியே மனத்துக்கு மூக்கு, சுவைக்கு நாக்கு, ஊரு. இந்த இதுனா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து அந்த ஊருங்கிறது ரொம்ப முக்கியம். நெருப்பு கிட்ட தோலை கொண்டு போனா என்ன உடனே போய்தான். அது நல்ல ஒரு திருஷ்டாந்தம் பாருங்க. இந்த எரிமுன்னர் வைத்து ஊரு போல கெடும்னா நெருப்பு கிட்ட போய் தோல் பட்டுதுன்னா தோல் உடனே வெந்து போயிடும். வேற எதையாவது உதாரணமா சொல்லக்கூடாது. அவர் நெருப்புக்கு முன்னால வச்ச எதையாவது வெந்து போயிடும் சொல்லக்கூடாது. ஏன் எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டாரு நான் ரொம்ப யோசிப்பேன். போட்டு இப்படிலாம் யோசிச்சு அப்படி ஆயிட்டேன். எரி முன்னர் வைத்து ஊரு போல ரொம்ப நாள் இதை யோசிக்கவே இல்லை. ஊரு போல அது மாதிரி சொல்லிட்டே இருப்போம், மொட்டையா சொல்லிட்டே இருப்போம். எரி முன்னர் வைத்து ஊர் போல கிடும் வைத்து ஊர் போல. ஊருன்னா என்னப்பா? தோல். ஓஹோ, ஆமா, சுடுறதுலயே முதல்ல நெருப்பு லேசா பட்டா போறோம், உடனே அந்த இடத்துல இதாயிடும். அவ்வளவு சீக்கிரமா பிரச்சனை வருங்கிறார். முன்னாடியே நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம விஷயத்துக்கே வருவோம். இது பிரமாணம்னு சொல்றது. இப்ப என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் துரிய ஆத்மா அஸ்மி அப்படிங்கிற ஞானம் இந்த வாக்கியத்தை படிச்சாதான் வரும். இதே மாதிரி மற்ற உபனிஷத் வாக்கியங்களை படிச்சாலும் வரும், கீதையை படிச்சாலும் வரும். இந்த சாஸ்திரத்தை படிச்சாதான் இது வரும். எப்படி கண்ணு இருந்தாதான், கண்ணு இல்லைன்னா புத்திக்கு ரூபத்தை பத்தின ஞானம் வராதோ, கண்ணு இருந்தாதான் ரூபத்தை பத்தின ஞானம் புத்திக்கு ஏற்படுமோ, அப்படி வேதாந்த சாஸ்திர வாக்கியங்கள்னாலதான் புத்திக்கு ஞானம் வருமே தவிர வேற எந்த அவஸ்தையினாலையும் புத்திக்கு ஞானம் வராது. புத்திக்கு ஞானம், அதனாலதான் உபனிஷத்துக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.